ஆசை எதன் மீது வேண்டுமானாலும் எவர் மீது வேண்டுமானாலும் வரும் போகும். ஆனால் நீ அடிமையாகப் போனது ஒருவர் உன்மீது காட்டியது உண்மையான அன்பு என்று நீ நம்பியதால்தான். வெறுத்து விலகி சென்றவர்களையே திரும்ப திரும்ப தேடி செல்பவர்கள் யாரும் பலவீனமானவர்கள் என்று அர்த்தமல்ல. உயிர் இருக்கும் வரை இதுதான் நமக்கு சரியான உறவு என்று தவறான நபர்களை தேர்வு செய்தவர்கள்தான் அவர்கள். உன் அனுபவங்களை சேகரித்து வை. இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுதான் உனக்கு உதவும். எல்லா கஷ்டங்களும் முடிந்த பிறகுதான் வாழ்வில் சிரிக்கவே முடியும் என நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை யாராலும் சிரிக்கவே முடியாது. நிம்மதியை பறிப்பதும் தனிமைதான். சில நேரங்களில் நிம்மதியை கொடுப்பதும் தனிமைதான். சிலரை ஒதுக்கி வைக்கவும் பலரிடமிருந்து நாம் ஒதுங்கியிருக்கவும் கற்றுக்கொண்டாலே போதும். மகிழ்ச்சியும் நிம்மதியும் எப்போதும் நம்மிடம் நிலைத்திருக்கும். இங்கு எல்லாமே சில காலம்தான். உங்களின் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றங்கள் பெரியதாக இருக்காது. உனக்கு நான், எனக்கு நீ என்பது அன்பின் வெளிப்பாடு. யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வெளிப்பாடு. ஒருவர் தெரியாமல் தவறு செய்துவிட்டால் அவர்களை தண்டிக்காதே. ஒருவர் தெரிந்தே உனக்கு துரோகம் செய்துவிட்டால் அவர்களை ஒருபோதும் மன்னிக்காதே. உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்து வாதாடுவதை விட நீ மௌனமாக கடந்து சென்று விடுவதுதான் எல்லோருக்கும் நல்லது. ஆனால் மற்றவர்களின் கேள்விகள் உன்னை காயப்படுத்தினால் அங்கும் மௌனமாக இருந்துவிடாதே. ஏனென்றால் உன்னை ஊமை என்று நினைத்து விடுவார்.